அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. மிக்ஸி ஓடுது, ஆனால் சாறு வச்சா சுத்தமாக இருக்குது. அது என்ன ஃபால்ட்டு, அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஃபேஸ்புக் ஷேர் சேட்டில் கண்டென்ட் ஷேர் பண்ணது மூலமாக 5 நிமிஷத்தில் 300 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். இதோட டீட்டெயில்ஸ் தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சுவிட்ச் போர்டு வச்சு மிக்சியை செக் பண்ணி பார்க்கோம். மிக்சி ரன் ஆகுது, ஆனால் சாறு வைக்கும்போது சுத்தமாக இருக்குது. சாறு மிக்சியில் உள்ள கப்ளரு கலண்டுருச்சு. சாறு சுற்றி பார்க்கும், டைட்டாக இருக்குது ரொம்ப, அதனால் இந்த மாதிரி ஆகுது. இப்போது சாறு தான் பிரச்சனை, அதை எப்படி சரி பண்ணணுன்னு பார்க்கணும். இப்போது ஒயரை கழட்டிட்டு மிக்சியை தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். அதில் கப்ளர் எடுத்து புது கப்ளரை மாட்டிக்கிடுவோம். கட்டிமில் அடித்து இப்படி அமுக்கணும்னா செட் ஆயிரும். இப்போ கப்ளரை மாட்டிட்டு செக் பண்ணி பார்க்கோம், ரன் ஆகுது. அப்போ மிக்சியில் எந்த ஃபால்ட் இல்லை. மிக்சியை ஓரமாக வச்சுட்டு இப்போ சாரில் தான் வேலை இருக்குது. அதை கட்டிமில் வச்சு கழட்டி பார்க்கோம், கழட்ட முடிய மாட்டுக்கு. இப்போ அந்த நட்டை கழட்டணும். அதுக்கு கிரிப் பிளேயர் வச்சு கரெக்டாக அதில் செட் ஆகாத மாதிரி அந்த கிரிப் பிளேயரை டைட் வச்சுக்கிட்டு அந்த நட்டில் பிடிச்சிக்கிட்டு கழட்டினோம்னா கழட்டுரும். இப்போ கழட்டியாச்சு. கழட்டிட்டு பிளேடை தனியாக எடுத்துகிட்டு இப்போது சாப்பிட்ட பார்க்கும், நல்லா டைட்டாக இருக்குது. சாப்பிட்டு புஷ் சேஞ்ச் பண்ணால் தான் நல்லா ரன்னிங் ஆகும். இப்போது சாப்பிட்ட கழட்டியாச்சு. அடுத்து அந்த புஷ்ஷையும் கழட்டணும். புஷ்ஷை கழட்டுறதுக்கு அந்த ரவுண்டு பைப்பில் வச்சு அந்த புஷ்ஷை தட்டினோம்னா கழண்டுரும். இப்போ கழட்டி எடுத்துகிட்டு அடுத்தாப்பில் அந்த புது புஷ்ஷை மாட்டணும். இப்போ ஜாரை திருப்பி வச்சு அந்த புது புஷ்ஷை மாட்டணும். அதுக்கு பைப்பை திருப்பி வச்சுட்டு கரெக்டாக வச்சு இப்படி தட்டினோம்னா செட் ஆயிரும். அந்த புஷ்ஷை இருக்கும்போது பிளேடை வச்சு பார்த்து இருக்கணும். ரொம்ப கீழே தள்ளி போயிடாமல் கரெக்டாக வச்சு புஷ்ஷை இருக்குவோம். இறுக்கிட்டு இந்த சாருக்குள்ளே புஷ்ஷை மாட்டும்போது கொஞ்சம் புஷ் வந்து டைட்டாகும், அதனால் ரைமர் போடணும். அதுக்கு ரைமர் போட்டுக்குருவோம். ரைமர் போட்டால் தான் அந்த சாஃப்ட்டு ஃப்ரீயாக சுற்றும். சாரை திருப்பி அப்படி பேக் சைடும் ரைமர் போட்டுக்குருவோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போது சாஃப்ட்டை மாட்டி பார்க்கணும். சாஃப்ட் நல்லா ஃப்ரீயாக போகுது. இப்போது சாஃப்ட்டில் பிளேடை மாட்டி அடுத்து நட்டை போட்டு மாட்டணும். மாட்டி நல்லா ஃபுல்லாக டைட் வச்சுக்குருவோம். வச்சுட்டு இப்போ சாஃப்ட்டை மாட்டிட்டு சுற்றி பார்க்கும். அடுத்து பிளேடு கொஞ்சம் இதாக இருக்குது, அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வாசர் போட்டு மாட்டணும். அந்த சாஃப்ட்டுக்கு தகுந்தாப்பில் வாசர் போட்டு மாட்டணும். ரொம்ப அதிகமாக போட்டோம்னா டைட்டாக இருக்கும். கரெக்டாக போட்டு மாட்டிட்டு அந்த கப்ளர் மாட்டிட்டு இப்போ மிக்சியில் சாரை வச்சு அந்த கப்ளரில் கரெக்டாக செட் ஆகுதான்னு சுற்றி பார்க்கும். கரெக்டாக லாக் ஆகுது. இப்போ மிக்சியை போட்டு செக் பண்ணி பார்க்க போகிறோம். செக் பண்ணி பார்க்கும், சார் நல்லா ரன்னிங் ஆகுது. இந்த மாதிரி தான் நம்ம சார் சுற்றலாம். என்ன ஃபால்ட்டு என்னென்னு பார்த்து சரி பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.